ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக வீட்லேயே கோதுமை மாவு வச்சு சோம்பேறி மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூஸ்வலாக மோமோஸ் மைதாவில் தான் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு ஹெல்தி வெர்ஷன். பசங்க எல்லாம் யாரெல்லாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லையோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த வெஜிடபிள்ஸை சாப்பிட்ருவாங்க. இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு 2 பல் நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு அரை கப்பு முட்டைகோஸ், அப்புறம் அரை கப்பு குடமிளகாய், அரை கப்பு கேரட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாம். சோயா சாஸ் இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றினோன்னே நல்லா வதக்கி இதை எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் ஆற விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கையில் இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சிட்டு நல்லா இறுக்கமாக உருண்டையை பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 டம்ளர் அளவுக்கு இன்னொரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்ச இதை வந்து கோதுமை மாவில் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டி நல்லா உருண்டையாக எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு அரை கப் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்க சொன்னாங்களா, அதில் வந்து முக்கி எடுத்துகிட்டு திருப்பி இந்த கோதுமை மாவில் பெரட்டி எடுங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா, மாவு வந்து உங்களுக்கு உதிர்ந்து வராது. ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் முக்கிட்டு அப்புறம் தண்ணியில் முக்குறோம், அப்புறம் திருப்பி கோதுமை மாவில் முக்கிட்டு தண்ணியில் முக்கிற மாதிரி 2 வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லா பைண்டாகி கோட்டாகி வரும் மாவு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு அகண்ட பாத்திரத்தில் நல்ல தண்ணி, அதாவது நல்ல வந்து ஒரு இந்த பால்ஸ் எல்லாம் வந்து போடும்போது நல்லா அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்ச பிறகு இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மோமோ பால்ஸையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்கணும். அதாவது ஒரு பக்கம் வந்து 10 நிமிஷம் திருப்பி விட்டிங்கன்னா அடுத்த பக்கம் 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தோடனே இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மோமோவை எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக பிரிஞ்சு வரல, நல்லா கோட்டாகி இருக்கு மோமோ. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்ன்னு இல்லை, இதில் பன்னீர் கூட செஞ்சுக்கலாம். இல்லை சிக்கன் வேக வச்சு இந்த மாதிரி பைண்ட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். யூஸ்வலாக மோமோஸ் பண்ணணும்னா நமக்கு ரொம்பவே டைம் டேக்கிங் ப்ராசஸ். மாவை பிணையணும், அதை வந்து திரட்டணும், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஈஸியாகவே இது சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு, ஈஸியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹேமா தினேஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.